பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 7 நாட்களே உயிர் வாழும் விட்டில் பூச்சி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். இந்த மேனேஜர் யாருடைய ஆட்டத்துக்கு எல்லாம் ஆடுகிறார் என்று சொன்னால், திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்றார். குறிப்பா சொல்லணும்னா, தேர்தல் காலத்தில், அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும்போது, அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா? மறுக்கல. மாறாக இன்னைக்கு பிஜேபியும் இன்னைக்கு டிஎம்கேயும் ரகசிய கூட்டணி. அந்த ரகசிய கூட்டணி ரெண்டு கார்பரேட் கம்பெனி ஒன்னாகி இன்னைக்கு ஒரு ரகசிய கூட்டணி அமைத்து, அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு விவாத பொருளாகிவிட்ட நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை இன்னைக்கு ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே அண்ணாமலை, நான் பண்பாடோட பேசுறேன், அண்ணாமலை மாதிரி தரந்தாழ்ந்து பேசல. உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி. எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஆனால் இதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 31 வருஷம் ஆண்ட கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 52 ஆண்டுகள் கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கின்ற, பல்வேறு வகையில் மக்களுக்கு செய்கின்ற 2026 ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுறேன்னா, அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா அண்ணாமலைக்கு? இல்ல தகுதி இருக்கா? பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.